புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஆர்வி நகர் மொட்டத்தோப்பு பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்பகுதிக்கு சென்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் அப்பகுதி மக்கள் சிமெண்ட் சாலை அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து மக்களின் கோரிக்கையை ஏற்ற எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்தார். தற்போது அந்த பகுதியில் சாலை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்து எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றியை தெரிவித்தனர். மேலும் புதிய சாலை உயரமாக அமைக்கப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள கோயில் தாழ்வான நிலையில் இருப்பதாகவும் மழைக்காலங்களில் மழைநீர் கோயிலுக்குள் புகும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே கோயிலை சீரமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க ஏரியாவில் 15-20 வருஷமா இந்த ரோடு சரி பண்ணி கொடுக்காம எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. நாங்க எல்லாருக்கிட்டையும் கோரிக்கை வச்சோம். எல்லார் வீட்டு வாசப்படி ஏறி இறங்குன்னு தான் மிச்சம். லெட்டின் தண்ணி, குட்டை தண்ணி, எங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற தண்ணியும் மழை வந்தா எங்க ஊர்ல தான் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. மார்டின் தம்பி வந்தாங்க. வரத்துக்கு முன்னாடி நாங்க கோரிக்கை வச்சோம். அவரு ஸ்டெப் எடுத்தாரு, ஜெயிச்சாரு. இன்னும் நல்லா எல்லாமே கரெக்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. ரோடு போட்டு இன்னைக்கு அவங்க சௌகரியமா இருக்கிறதுக்கு காரணம் தம்பி தான். மார்டின் தம்பி வந்து எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்தாங்க. நாங்க இதுக்கு மேல அவர்கிட்ட எது வேணும்னு கேட்கறதுக்கு கூட எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிறாரு. அவரு எங்க ஏரியாவுக்கு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏவா வந்ததுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர் எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிறாரு. ரோடு போட்டுக்கிறாரு, தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துக்கிறாரு, செப்டிக் டேங்க்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. மார்டின் தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து வந்து கோயில் கொஞ்சம் எங்களுக்கு பராமரிச்சு கொடுங்க. இந்த கோயில் ரொம்ப பள்ளமாகுது. எல்லாரும் சாமி கும்பிட வந்தா கொஞ்சம் வசதியா இருக்கணும். அதனால இந்த கோயிலை மட்டும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க.